அன்னைக்கு இரவு 11 மணி அளவுல பெங்களூர் போலீஸுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோன்ல எதிர்முனையில பேசினவங்க சொன்ன தகவல் அடிப்படையில பெங்களூர் கொடிக்கேஹள்ளி அப்படிங்கிற பகுதியில இருந்த ஒரு வீட்டுக்கு போலீஸ் போனாங்க. அப்போ அந்த வீட்டு வாசல்ல சுப்ரியா, ஹர்ஷிதா அப்படிங்கிற 2 பெண்கள் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அதுல சுப்ரியாங்கிற பெண், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போலீஸ அந்த வீட்டுக்குள்ள இருந்த பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்க சுமார் 55 வயசு உள்ள ஒரு பெண் ஆடை எதுவும் இல்லாத நிலையில உடல் மேல பெட்ஷீட்டால போர்த்தப்பட்ட நிலையில இறந்து கிடந்தாங்க. சுப்ரியா போலீஸ் கிட்ட, இவங்க என்னோட அம்மா ஷோபா, இவங்களுக்கு காலையில இருந்து நான் ஃபோன் பண்ணேன், என்னோட தங்கச்சி ஹர்ஷிதாவும் ஃபோன் பண்ணா, ஆனா இவங்க ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. இதனால பயந்து போய் நைட்டு 10 மணிக்கு இங்க வந்து நான் பார்த்தேன். அப்போ எங்க அம்மா ட்ரெஸ் எதுவும் இல்லாம பெட் மேல மூச்சு பேச்சு இல்லாம இறந்து கிடந்தாங்க. நான் தான் அவங்க மேல ஒரு துணியை எடுத்து போத்துனேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸுக்கும் என்னோட தங்கச்சிக்கும் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் அந்த வீட்டை மேலோட்டமா கவனிச்சப்போ அந்த வீட்டுல எந்த விஷயமும் கலைஞ்ச மாதிரியே இல்லை. எல்லாமே சாதாரணமா தான் இருந்துச்சு. இதனால போலீஸ் ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை இவங்க குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்தும் போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கலாம், அதனால நெஞ்சு வலி தாங்க முடியாம அப்படியே பெட்ல விழுந்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடல் அட்டாப்சிக்கு அனுப்பப்பட்டுச்சு. மறுநாள் வந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்க கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. முதல்ல போலீஸோட டவுட்டு ஷோபாவோட முன்னாள் கணவர் சங்கர் மேல தான் ஏற்பட்டுச்சு. ஷோபாவுக்கும் ஷோபாவுடைய கணவர் சங்கருக்கும் 10 வருஷங்களுக்கு முன்னாடியே விவகாரத்து ஏற்பட்டு மூத்த மகள் அப்பா கூடவும் இளைய மகள் ஷோபா கூடவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மேலும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஷோபா கொலை செய்யப்பட்ட தினத்துல காலையில 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த சமயத்துல சங்கர் தன்னுடைய முதல் மகளான சுப்ரியா வீட்டுல இருந்திருக்காரு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. மேலும் கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய இளைய மகள் ஹர்ஷிதாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. அதனால அவங்களும் அவங்க கணவர் குடும்பத்தாரோட ரொம்ப பிஸியா இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஷோபாவோட ஃபோன், அவங்க அணிஞ்சிருந்த சில நகைகள், ஏடிஎம் கார்டு மற்றும் அவங்களுடைய காரும் திருடு போயிருக்கிறது தெரிய வந்துச்சு. அப்போ பணத்துக்காக யாரோ திருட வந்து ஷோபாவை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வழக்கு தெரிஞ்சுது. ஆனா இதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்துச்சு. திருமணமான 2 மகள்களுக்கு தாயான ஷோபா எதனால ஆடைகள் இல்லாத நிலையில கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க அப்படிங்கிறது தான். கடந்த 2024 வருஷம் கர்நாடகா முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின 48 வயசான ஷோபா கொலை வழக்கை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. ஷோபாவோட ஃபோன் தொலைஞ்சு போயிட்டதால முதல் கட்டமா சைபர் கிரைம் உதவியோட ஷோபா யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. அதுல ஒரு 15ல இருந்து 20 நம்பர்களுக்கு அடிக்கடி ஷோபா ஃபோன் பேசினது தெரிய வந்துச்சு. அந்த எல்லா நம்பர்களுமே ஷோபாவுக்கு நெருக்கமான உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடது அப்படின்னு அவங்களுடைய 2 மகள்களுமே உறுதிப்படுத்தினாங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல இருந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் யாரோடதுன்னு ஷோபாவுடைய 2 மகள்களுக்குமே தெரியல. கடைசி 2 மாசத்துல அந்த நம்பருக்கு தான் அவங்க அடிக்கடி பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நம்பர் யாரோடதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது பெங்களூரை சேர்ந்த 28 வயதான நவீன் அப்படிங்கிற இளைஞரோடதுன்னு தகவல் கிடைச்சது. இதை கேள்விப்பட்ட போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த 48 வயசு பெண்ணுக்கும் 28 வயசு இளைஞருக்கும் என்ன தொடர்பு இருந்திருக்க போகுது? அவங்கள பார்த்தா 48 வயசுல நல்லா ஏஜ் ஆனவங்களா இருந்திருக்காங்க. இந்த பையனுக்கு 28 வயசு தான் ஆயிருக்கு. இவங்களுக்கு நடுவுல என்ன இருந்திருக்க போகுது அப்படின்னு போலீஸ் யோசிச்சாங்க. இதை விட அவங்க குடும்பத்தை சேர்ந்த 2 மகள்களுக்கும் தான் இது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்ம அம்மா அதிகமா 28 வயசு பையன்கிட்ட என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் நவீன தேடுற வேலையில தீவிரமா இறங்கினாங்க. அவரோட ஃபோன் நம்பரை வச்சு அதுல இருந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போய் பார்க்கும்போது அது ஒரு பொய்யான அட்ரஸ்னு தெரிய வந்துச்சு. அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லயே இருந்துச்சு. இதுக்கப்புறமா நவீன் எப்படியும் போலீஸ் கிட்ட மாட்டுவார்னு போலீஸ் அவருக்காக வெயிட் பண்ணி பொறுமையா காத்திருந்தாங்க. அப்படி ஓரிரு நாட்கள்லயே போலீஸ் எதிர்பார்த்த ஒரு சம்பவமும் நடந்துச்சு. ஷோபாவோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஏடிஎம்ல 1,60,000 பணம் வித்ட்ரா செய்யப்பட்டதை பேங்க் ஸ்டேட்மெண்ட் மூலமா போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தொலைஞ்சு போன ஷோபாவோட ஏடிஎம் கார்டில் இருந்து பணம் வித்ட்ரா ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பா நவீனா தான் இருக்கும்னு போலீஸ் முடிவு பண்ணாங்க. எந்த ஏரியாவில் இருந்த ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்திருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி அந்த ஏரியாவில் இருந்த எல்லா சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸையும் போலீஸ் தரவா ஆய்வு பண்ணாங்க. அதை அடிப்படையா வச்சு நவீனோட வீட்டையும் போலீஸ் கண்டுபிடிச்சு நவீனை அரெஸ்டும் பண்ணாங்க.
நவீனை பிடிச்சு விசாரணை பண்ணும்போது நவீன் ஆரம்பத்திலேயே ஆமா ஷோபாவை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஏன் அவங்கள கொலை பண்ணேன்னு கேட்டதுக்கு ஷோபாவால நான் ஏமாந்துட்டேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நவீன் சொல்லியிருக்காரு. அதுக்கு போலீஸ் உனக்கு 28 வயசு தான் ஆகுது, ஷோபாவுக்கு 48 வயசு ஆகுது, அவங்க என்ன உன்னை லவ் பண்ணியா ஏமாத்திட்டாங்க, நீ பண நகைக்காக அவங்கள கொலையும் பண்ணிட்டு உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியே, என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் கேட்டாங்க. அப்பதான் நவீன் நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னாரு. நவீன் போலீஸ் கிட்ட என்ன சொன்னாரு அப்படிங்கிறத ஷோபா பத்தின ஒரு சின்ன அறிமுகத்துல இருந்தே பார்க்கலாம். பெங்களூர்ல இருக்கிற கொடிக்கேஹள்ளி பகுதியை சேர்ந்தவங்க தான் 48 வயசான ஷோபா. ஷோபாவுக்கும் அவங்க கணவர் சங்கருக்கும் சுமார் 10 வருஷங்களுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால அவங்களுக்குள்ள விவாகரத்து நடந்துச்சு. தன்னோட கணவர் சங்கரை டைவர்ஸ் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இவங்க ஷேரா வாங்கி அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி நடத்தி வந்தாங்க. விவாகரத்து வாங்கும்போது இவங்களோட முதல் பொண்ணு சுப்ரியா அப்பா கூடவும் இளைய மகள் ஹர்ஷிதா அம்மா கூடவும் இருப்பாங்கன்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. என்னதான் இவங்க விவாகரத்து செஞ்சுக்கிட்டாலும் இவங்களுடைய முதல் மகள் அம்மாவை பார்க்க வர்றதும் இவங்களுடைய இரண்டாவது மகள் அவங்களுடைய அப்பாவை பார்க்க போறதும் அப்படின்னு இவங்க அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த நிலையில ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி மூத்த மகள் சுப்ரியாவுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இளைய மகள் ஹர்ஷிதாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஷோபா ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வரனும் பார்த்து நிச்சயதார்த்தமும் நடந்துச்சு. இதே நேரத்துல 10 வருஷங்களா ஆண் துணை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்த ஷோபாவுக்கு அது ஒரு ஏக்கமா மாறி இருக்கு. அதை வெறும் உடல் சார்ந்த தேவைன்னு மட்டும் சுருக்கிடாம மனசு சார்ந்த தேவை அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம்ல பல பேருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி ஷோபா கொலை செய்யப்படுறதுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஷோபாவால ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கப்பட்ட இளைஞர் தான் பெங்களூரை சேர்ந்த 28 வயதான நவீன். இன்ஸ்டாகிராம்ல வாண்டடா ஒரு பொண்ணுகிட்ட இருந்து மெசேஜ் வந்ததும் நவீன் அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தியிருக்காரு. ஏற்கனவே ஆண் துணை இல்லாம இருந்த ஷோபாவும் ரொம்ப சகஜமா நவீனுக்கு மெசேஜ் பண்ண நவீனும் ஷோபாவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு நவீன் கேட்க அதுக்கு ஷோபா தனக்கு 35 வயசாகிறதா பொய் சொல்லியிருக்காங்க. அதை உண்மைன்னு நம்பி நவீனும் சேட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆரம்பித்த உறவு ஓரிரு நாட்கள்லேயே தங்களுடைய ப்ரைவேட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நெருக்கமானதாக மாறுச்சு. ஷோபாவோட ஃபோட்டோஸை பார்த்த நவீனுக்கு ஷோபாவுக்கு கண்டிப்பாக 35 வயசு இருக்காது, அவங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. ஆனால் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சி நவீன் ஷோபா கிட்ட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா அவங்க தினமும் ரொம்ப பிரைவேட்டாக வீடியோ கால் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பொது இடங்களில் தங்களோட குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஷோபாவோட 2வது பொண்ணு ஹர்ஷிதா தனக்கு நிச்சயிக்கப்பட்ட வருங்கால கணவர்கிட்ட ஹாலில் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த அதே சமயங்களில் ஷோபா தன்னோட ரூம் கதவை சாத்திட்டு நவீன் கிட்ட ரொம்ப இன்டிமேட்டாக வீடியோ கால் பேசியிருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே தங்களுக்குள்ள இருந்த இந்த விஷயத்த தங்களோட குடும்பத்துக்கு தெரியாம பாத்துக்கிறதுல ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. நவீனுக்கு தான் ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணு கிட்ட பழகிறது தன்னுடைய வீட்டுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாங்க அப்படிங்கிற பயம் இருந்திருக்கு. ஷோபாவும் 2வது மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல ஒரு 28 வயசு பையன் கூட பழகிறது தன்னோட குடும்பத்துக்கு தெரிஞ்சா அசிங்கம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதனால அவங்க 2 பேருமே இதை ஒரு இல்லீகல் அஃபேரா கண்டினியூ பண்ணாங்க. இந்த நிலையில தான் 2024 ஏப்ரல் 4ஆம் தேதி ஷோபாவோட இளைய மகள் ஹர்ஷிதாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆனா பொதுவா புதுமண தம்பதியினர் பொண்ணோட வீட்டில் கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்படிதான் ஹர்ஷிதாவும் அவருடைய கணவரும் ஷோபாவோட வீட்டில் 17ஆம் தேதி வரைக்கும் தங்கியிருந்தாங்க. அந்த சமயத்துல ஷோபா நவீனுக்கு ஃபோன் பண்ணி 17ஆம் தேதி என்னோட பொண்ணு அவளோட புருஷன் வீட்டுக்கு போயிடுவா, அவ போனதும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன், நீ என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நாளா வீடியோ காலில் இதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நவீனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. இதை தொடர்ந்து ஏப்ரல் 18, 2024 அன்னைக்கு காலை நவீன் ஷோபாவோட வீட்டுக்கு போய் அவங்க 2 பேரும் இன்டிமேட்டாகவும் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பமாச்சு. அந்த சமயத்துல ஷோபா திடீர்னு தன்னோட போன்ல ஒரு அடல்ட் வீடியோவை காட்டி இதே போல நீயும் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த நவீன் என்னாலலாம் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதனால அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு அது சண்டையாகவும் மாறுச்சு.
அப்போ நவீன் கோவத்துல, நீ ஏற்கனவே என்கிட்ட உன்னோட வயசை 35ன்னு பொய் சொல்லி ஏமாத்தியிருக்க. ஆனா நீ ஒரு கிழவி. நீ சொன்னதை விட உனக்கு ரொம்ப ரொம்ப வயசு அதிகம். நான் ரொம்ப ஆசையோட இருந்தேன். ஆனா எனக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. இதனால கோவப்பட்ட ஷோபா, தன்னை விட ஒரு சின்ன பையன் தன்னை இப்படி கேவலமா பேசுறானே அப்படிங்கிற கோவத்துல நவீனை ஓங்கி அரைஞ்சிருக்காங்க. அந்த அறைய வாங்குனதும் நவீனுக்கும் பயங்கரமா கோவம் வந்திருக்கு. இதுக்கு அப்புறமா வெறியில ஷோபாவோட கழுத்தை நவீன் நெரிச்சிருக்காரு. அதே சமயத்துல நவீன் கிட்ட இருந்து தப்பிக்க ஷோபாவும் எதிர்த்தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஷோபாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அவர் இன்னும் அதிகமா ஷோபாவோட கழுத்தை நெரிச்சிருக்காரு. அப்பதான் ஷோபா நவீனோட பிடியில இருந்து தப்பிக்க முடியாம உயிரிழந்திருக்காங்க. கொலை செஞ்சதுக்கு அப்புறமா நவீனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஆத்திரத்துல இப்படி பண்ணிட்டோம்னு ரொம்ப யோசிச்சிருக்காரு. ஷோபாவை இப்படியே விட்டுட்டு போனா இது ஒரு இல்லீகல் அஃபேர்ல நடந்த கொலைன்னு போலீஸுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஈஸியா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம். அதனால இந்த கொலைய ஒரு பணத்துக்கு நடந்த கொலை மாதிரி மாத்துனா போலீஸ் குழம்பி போயிடுவாங்க. நம்மளையும் போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நவீன் யோசிச்சிருக்காரு. இதுக்கு அப்புறமா தான் ஷோபாவோட ஏடிஎம் கார்டு, அவங்க பர்ஸ்ல இருந்த பணம், அவங்களோட மொபைல் ஃபோன் மற்றும் வீட்ல இருந்த ஒரு கார், இது எல்லாத்தையும் நவீன் எடுத்துட்டு போலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. முன்வாசல் வழியா போனா இந்த தெருவுல இருக்கிறவங்க நம்மள பார்த்துடுவாங்க அப்படின்னு முதல் மாடியில இருந்து அந்த வீட்டுடைய பின்பக்கத்துல குதிச்சு ரோட்டுக்கு போய் அங்க இருந்த காரை எடுத்துட்டு போயிருக்காரு. நவீன் இந்த எல்லா விஷயங்களையும் போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நவீனை அவங்க அதே வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நடந்த விஷயங்களை அப்படியே நடிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க. நவீனும் தான் பண்ண எல்லாத்தையும் நடிச்சு காட்டியிருக்காரு. இந்த வழக்கு இன்னமும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. நவீனுக்கு இன்னும் தீர்ப்பு வழங்கப்படல. இந்த வீடியோல வர்ற நவீன் மாதிரியான நண்பர்கள் உங்களுக்கு யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.